நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். இப்ப நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கேட்க போறோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது அந்த நிருபத்தை முதலாம் நிருபத்தை எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. பவுல் அப்போஸ்தலன் அவர் அனுப்பி வச்சிருந்திருக்கிறாரு ஊழியத்தில். நான் வாரம் வரையிலும் அது வரையிலும் till I come continue to read the scriptures to the people, encourage them and teach them, do this until I come. நான் வருமளவும் என்ன சொல்கிறார்? வாசிக்கணும்னு சொல்றாரு. அவரு வாசிக்க வேண்டியது இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வாசிக்க வேண்டியது இருக்கலாம். இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கு, மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிச்சு காட்டுன்னு சொல்றாரு. Read the scriptures to the people. ஜனங்களுக்கு வசனத்தை நீ வாசிக்க சொல்றாரு. அன்பானவர்களே, நம்ம தினமும் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாசிக்கணும். நம்ம வீட்டில் வாசிக்க முடியாதவர்களாக, கண் பார்வை இழந்தவர்களாக, படிக்க தெரியாதவர்களாக இருக்கிறவர்களுக்காக நம்ம வாசிக்கணும். கேட்டீங்களா? அதை மறந்துடக்கூடாது. தினமும் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதம். படிக்கிற பிள்ளைகளும் படிக்காதவங்களும், படிச்சு முடிச்சவங்களும், வேலை பார்க்குறவங்களும், எனக்கு ரொம்ப அவசரம், எனக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ரொம்ப டைட்டா இருக்கிறேன், அதனால என்னால் படிக்க முடியல அப்படின்னு நீங்க ஒரு நாள் சொல்லவே கூடாது. நீங்க எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். You are the followers of the living God. ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறார்கள். நம்ம டெய்லி பைபிள் படிக்கணும். நமக்காகவும் படிக்கணும், மற்றவங்களுக்காகவும் படிக்கணும். நம்ம இதுவரையிலும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, நான் எனக்காக படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமேல் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? மற்றவர்களுக்காகவும் பைபிள் படிக்கணும். என்னிடத்தில் ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்தினார். அவர்கிட்ட சொன்னார், ஒரு பெரிய பணக்கார மனுஷன் கும்பகோணத்தில் ஒரு கடை வச்சிருக்கிறார். அவர் ஒரு நாஸ்திகர். அவர் இஸ்லாமையும் தாக்கி பேசுவார், இந்து மதத்தையும் தாக்கி பேசுவார், ஜைன மதத்தையும் தாக்கி பேசுவார். இயேசுநாதர் நல்லவர், அவர் தான் ஆண்டவர் ஒத்துக்கிட மாட்டார். அப்ப நான் இவருக்கு என்ன வைத்தியம் பார்க்கலாம்னு நினைச்சவர்கள் ஆண்டவர் சொன்னாரு, நீ அவருக்கு போய் என்னுடைய வார்த்தைகளை வாசித்து காட்டுன்னு சொன்னார். நான் போய் வாசித்து காட்ட போறேன். அவர் சும்மா விடாது. ஆண்டோட வார்த்தை இதுவரையில் நீங்க வாசித்து வந்துட்டு இருக்கிறீங்க. வெரி குட், யூ ஆர் பிளஸ்ட் பீப்புள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனிமேல் நம்ம ஆண்டோட வார்த்தையை மற்றவர்களுக்கு வாசித்து காட்டணும். Have you ever done it in your life in all these years? இத்தனை வருஷ வாழ்க்கையில யாருக்காவது நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னா உங்க கரத்தை வச்சு காண்பிக்கலாம். ஹல்லேலூயா. யாரா இருக்கிறீங்களா? Is there anyone? Very good. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், அவரு அன்னைக்கு பேசி இருக்கிறல்ல அந்த பெரிய மனுஷன் சொல்றாரு, சாபம் பிடிச்சது இப்ப உங்களுக்கு புனிதமா மாறிட்டு, சிலுவையே மட்டும் தட்டி பேசுறாரு. வேற நிறைய ஆட்கள் இருந்தது, எனக்கு நேரம் இல்லை, நான் கடைக்கு பல கடைக்கு போக வேண்டிய ஆளு, சீக்கிரமா வரணும்னு வந்து என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை அல்ல, அதை பற்றின அதிலே தொங்கின இயேசுவை பற்றின உபதேசம். நம்ம பைபிளை நம்ம இதுவரையிலும் நீங்க குடும்ப ஜெபம் பண்ணி வருவீங்க. சிலர் குடும்ப ஜெபம் எல்லாம் நடக்குதா? உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதா? வெரி குட். குடும்ப ஜெபம் உங்களுக்கு சின்ன பிள்ளைல இருந்தாலும் அவங்கள வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க புருஷன் ஒருவேளை ராத்திரி 11-12 தான் வருவாரு, அவர் ராப்போலின்னு சொன்னா வரட்டு, நீங்க அதுக்கு முன்னால ஜெபம் பண்ணி பிள்ளைகள் தூக்குறதுக்கு முன்னால அவங்கள வச்சு ஜெபம் பண்ணி 5 வசனம் படிச்சு அவங்கள தூக்க வச்சுருங்க. அதான் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் மட்டும் போதாது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தனி ஜெபம் பண்ணணும் இல்லையா? அதுபோல இதுவரையில் நம்ம நமக்காக பைபிளை படித்தோம், இனிமேல் மற்றவங்களுக்காக நம்ம வாசித்து காட்டுவோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு. Read the scriptures to the people. அடுத்து சொல்றாரு தீமோத்தேயுட்ட, encourage them, அவங்கள தைரியப்படுத்து, உற்சாகப்படுத்துன்னு சொல்றாரு. தமிழ் பைபிள்ல கொஞ்சம் புத்தி சொல்லுன்னு சொல்றாரு. தமிழ் பைபிள்ல உள்ளதை விட இங்கிலீஷ் பைபிள்ல உள்ளதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஆப்ட் டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் த கிரீக். கிரேக்க பாஷையில் உள்ள மூல பாஷையில ஒரிஜினல் தான். எனது என்கரேஜ் தம், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நீங்க வேத வாக்கியங்களை நீங்கள் படியுங்கள், மற்றவர்கள் படித்து காட்டுங்கள், அந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். என்கரேஜ் தம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு சொல்றாரு, டீச் தம், போதியுங்கள், உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உபதேசம் பண்ணுங்க, போதியுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்க. ஒரு வசனத்தை எடுத்து இப்ப 5 நிமிஷம் சொல்ல தெரிஞ்சா 5 நிமிஷம் சொல்லுங்க, 10 நிமிஷம் சொல்ல தெரிஞ்சா 10
இப்ப என்ன போல ஒரு வசனத்தை எடுத்து 2 மணி நேரம் உங்களுக்கு சொல்ல முடியாது. கஷ்டம். நீங்க திணறீங்க, கஷ்டப்படுவீங்க. எனக்கு ஒரு வசனம் தந்தா போதும், நான் 10 மணி நேரம் கூட வசனம் சொல்றேன், ரெடியா சொல்றேன். ஒரு வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். நீங்க ரெடியா இருந்தா வாங்க, 10 மணி நேரம் அந்த வசனத்தை வச்சு அழகா உங்களுக்கு படிச்சுட்டான். I am glad to teach you God's word. ஆண்டோட வார்த்தையை போதிக்கிறவர்கள் எனக்கு சந்தோஷம். பவுல் சொல்றாரு, நீ வேதத்தை வாசிக்கணும், மற்றவங்களுக்கு வாசிச்சு காட்டு, அவங்கள அந்த வசனத்தை எல்லாம் வாசிச்சு காட்டி என்கரேஜ் பண்ணு, உற்சாகப்படுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போதகம் பண்ணுன்னு சொல்றேன். உபதேசம் பண்ணு, உபதேசம் பண்ணு. ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்துல மிஷனரிகள் ஊழியம் செய்த காலத்துல அந்த கிறிஸ்தவ சபைகளில் இருந்த தலைவர்களுக்கு உபதேசியார் என்று பெயர் வச்சிருந்தாங்க. உபதேசியா. வாத்தியாயர்னு சொன்னா வாத்தியார், வாத்தியாருக்கு தான் உபாத்தியாயர்னு பவுல் எழுதுறார். உபதேசியார்னு சொன்னா டீச்சர். அந்த காலத்துல ஐயர்னு சொன்னாங்க, அது வேற. உபதேசியார்னு இருந்திருக்கிறாங்க. அவங்க வேலையே உபதேசம் பண்றது. நமக்கு வேலை என்ன தெரியுமா? பைபிளை படிக்கிறது, அந்த வசனத்தை மற்றவங்களை படிச்சு காட்டுறது, மற்றவங்களை உற்சாகப்படுத்துறது, அவங்களுக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அதுல நம்ம உபதேசம் பண்ண ஜாக்கிரதையா இருக்கணும். பவுல் தீமோத்தேயுவிடம் நான் வரும் வரையிலும் அதை தவறாம செய்யணும்னு சொன்னார். Do this until I come. நம்ம என்ன செய்யணும்? நீங்க நினைச்சு பாருங்க, சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் வருக மட்டும், வருக வர நம்ம இதை செய்யணும். Till we meet the Lord, till the second coming of the Lord Jesus, let us continue. Hallelujah. Are you happy? உங்களுக்கு சந்தோஷமா? இதுவரை தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். ஆமா, வெரி குட். எதுக்கு வெரி குட் சொல்றேன்? உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சதுக்காக எனக்கும் சந்தோஷம். ஆண்டவர் வருகை மட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னாரு, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள். அவருடைய வருகை வரையிலும் நம்ம ஆண்டவர் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தை நினைவுகூரும்படி ஆண்டவருடைய பந்தியை நாம் ஆசரிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவே சொல்லி இருக்கிறார். கேட்டீங்களா? அது ஆண்டவர் இயேசு அவருடைய பாடுகளை நினைவு கூறணும், சிலுவை மரணத்தை நினைவு கூறணும். அதுக்காக அவருடைய பந்தியை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய வருகை மட்டும் சேர்த்து சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நான் வரும் வரையிலும் நீ வேதத்தை வாசிக்கணும், மக்களுக்கு சொல்லணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம செய்யுமா? அது தீமோத்தேயுல சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, செய்வீங்களா? தமிழ்நாட்டு மக்களே, சபை விசுவாசிகளே, செய்வீங்களா? Shall we do it? செய்யலாமா? முடியுமா? Nothing is impossible with our God. ஆண்டவரால் ஒன்றும் முடியாது இல்லை. நீங்க ஒரு சந்தோஷமா இதை எடுத்துக்கணும். இதெல்லாம் யாரால முடியும்? நமக்கே பைபிள் தெரியாது, நம்ம அரைகுறையா படிக்கிறோம். தம்பி, உனக்கு தெரிஞ்சது போல பைபிளை படிச்சு இயேசு நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், அது சொல்லுங்க. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் என்னைக்கு இருக்குது. உனக்கு ஆண்டோட இரக்கம் இன்னைக்கு இருக்குது, அப்படி சொல்லுங்க. அவங்களை உற்சாகப்படுத்துங்க. எனக்கு என்னதான் இருக்குது, நீ சாவுதான் இருக்கு. இல்லை இல்லை, ஆண்டோட இரக்கம் உனக்கு இருக்குது சொல்லுங்க. இன்னும் ஆண்டோட பத்தி அவங்களுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுங்க, போதனை பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. எதுவரை பண்ணுவோம்? எதுவரை பண்ணுவோம்? ஒரு 50-60 தூரம் பண்ணிட்டு போறோம். நம்ம ஓய்வு பெற்று விடுவோமா? ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். அது உங்க வேலைக்கு, அரசாங்க வேலைக்கு அல்லது தனியார் வேலைக்கு. சபை வேலை கூட கேவலம் 65 வயசான உடனே அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்களா? அவங்க அங்க வேற வேற பயிர் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்களா? நம்ம ஊழியர்கள் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கிடையாது. நீங்க சாகு வரையிலும் உங்களுக்கு பைபிளை படிச்சு சொல்ல முடிய வரையிலும் பைபிளை படிங்க, சொல்லுங்க, மக்களை உற்சாகப்படுத்துங்க, அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி உபதேசம் பண்ணுங்க. அப்படி செய்வீங்களா? நான் செய்வேன், இனிமேல் செய்வேன். யூ மே பி a student, you may be a teacher, you may be an officer, you may be a very rich man. நீங்க பணக்காரங்களா இருக்கலாம், உங்க கடைக்கு பலர் வரலாம். நீங்க அதை செய்வீங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எதுவரை செய்யணும்? எதுவரை? ஆண்டவர் வருகை மட்டும். அன்பான பிள்ளைகளே, பெரியவர்களே, நீங்க அதை செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமான காரியம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி இருந்தார், இன்றைக்கு நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இட் இஸ் சம்திங் நியூ டு அஸ். இது நமக்கு ஒரு புதிய காரியம். அவர் அங்க டிவிலையும் சொல்லல, ரேடியோலையும் சொல்லல, நான் கேட்கல. சத்தியமா
நான் முதல்ல சொன்ன போல உங்களை பார்க்கலாம் அதிகமாக டிவி ப்ரோக்ராம்ஸ் என்னோட சேனல் எல்லாம் இருக்கு. தமிழ் சேனல், மலையாள சேனல், இங்கிலீஷ் சேனல், தெலுங்கு சேனல், கன்னட சேனல் எல்லாம் இருக்கு. எனக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம் அறியாம். அப்படி இருந்தாலும் இருந்த சத்தியம் அவங்க சொல்லலை. அதுக்காக நான் வருத்தப்படலை. ஆண்டவர் சொல்ல சொன்னார். உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவருடைய வருகை மட்டும் அன்பான தேவ பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? திருப்பி கையை வச்சுக்க. யாரெல்லாம் சொல்லுவோம்னு நினைக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க, ஒரு வயசான பாட்டி. நீங்க அந்த பாட்டிக்கு சொல்லணும், பாட்டி பல்லெல்லாம் விழுந்துட்டு இனி கொஞ்ச காலம் தான் நீ இருக்க போற. ஆண்டவருடைய ராஜ்யம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் சொர்க்கம். உனக்கு தெரியல சொர்க்கம்? ஆமா, அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும். அவர் தான் கடவுள், அவர் தான் உனக்கு பரவ. கொஞ்சம் சிம்பிளா சொல்லிக் கொடுங்க. அவங்க புரியக்கூடிய விதத்துல சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு காது ரொம்ப கேட்கலன்னா பக்கத்துல போய் கொஞ்சம் நல்ல சவுண்டா சொல்லுங்க. அவ்வளவுதான். கோபமா ஆத்திரப்பட்டாருங்க, ஆவேசப்பட்டாருங்க, கிளவி நீ சீக்கிரம் சாக போற அப்படின்னு சொல்லாருங்க. அவங்கள்ட்ட அன்பாவே பேசுங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் விருந்தாளி வந்திருக்கு, அவர் நிறைய வெற்றில போட்டுக்கிட்டே வந்திருக்கிறார். நீங்களும் தான் முன்னாலே வெற்றில போட்டீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை தூய்மையாக்க விரும்புகிறார். அவர் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். நீங்க அங்க வரணும், எங்களுக்கு ஆசையா இருக்கு. நீங்களும் பரலோகத்துக்கு வந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். அப்படி அன்பா சொல்லுங்க. டேக் பாசிட்டிவ் ஸ்டெப். நீங்க எப்போதுமே நீ இதை பாரு வெற்றிலாம் போட்டுருவ பார்த்தியா, நீ நரந்து தான் போவோம், நரத்துல ஆண்டவர் போட்டு கொல்லுவாரு. அப்படி செய்யாதுங்க. அவங்கள்ட்ட அன்பா சொல்லுங்க. நீங்க இப்ப கொஞ்ச நாளா பல ஆண்டுகளா வெற்றில போட்டுருக்கீங்க, தண்ணி போடுறீங்க, அதெல்லாம் நிறுத்துங்க. ஆண்டவரோட ராஜ்யம் இருக்கு, நம்ம போனோம். அப்படியே அன்பா சொல்லுங்க. கேட்டீங்களா? சொல்லுங்கன்னா கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டே சொல்லுங்களா, கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப பவுல் தீமோத்தேயுவிட்ட நாம் வரும் வரையிலும் நீ வசனத்தை படி, வாசிக்கிறதுல, புத்தி சொல்கிறத, உபதேசிக்கிறதுல உஷாரா இரு. ஹல்லேலூயா. தெளிவா இரு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பழைய பாட்டு போய்க்கும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நீங்க படிக்கிற வேளையில இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் மோசேயின் கரங்கள் உயர்ந்திருக்கிற வேளையில இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசேயினுடைய கரம் தாழ போகிற வேளையில, தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். 11ஆம் வசனத்திற்கு மோசே கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அமலேக்குன்னா இஸ்ரவேலுடைய விரோதிகள், சத்துருக்கள், யுத்தம் பண்ண வந்தவர்கள். மோசேக்கு கை உயர்ந்திருந்தா இஸ்ரவேலருக்கு அங்கே வெற்றி உண்டாகியிருக்கிறது. மோசே கை தாழ விடுகையில அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். அதனால என்ன நடந்தது? 12ஆம் வசனத்துல மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது ஆரோனும் ஊரும் அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் ஒரே நிலையாயிருந்தது. 13ஆம் வசனம் யோசுவா அமலேக்கையும் ஜனங்களையும் முறியடித்தான். ஹல்லேலூயா. When Moses held up his hand, that Israel prevailed, and when he let down his hand, Amalek prevailed. Aaron and their support, and who supported his hands, one on one side and the other on the other side, and his hands were steady until the going down of the sun. So Joshua defeated Amalek and his people with the edge of the sword. இதுல ஒரு சத்தியம் இருக்கிறது, உங்களுக்கு தெரிகிறதா? யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யுத்தம் முடியும் வரையிலும் மோசேக்கு கை உயர்ந்திருந்தா அவருக்கு வெற்றி. அவர் முதலாவது கையை தூக்கி வச்சிருக்கிற வேளையில வெற்றி வந்தது. கை கலந்து போனதும் அவர் கையை கீழே விடுறாரு, தோல்வி உண்டாக. அமலேக்குடைய கை ஓங்குது. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த மோசேக்கு அண்ணன் ஆரோனும் அங்க ஊருன்னு ஒரு மனுஷன், அவரும் மோசேயின் கைகளை தாங்கினார்கள். யுத்தம் முடியும் வரையிலும் மோசேயின் கைகளை தாங்கிறபடியினால் யோசுவா அமலேக்கியரை முறியடித்தான். ஹல்லேலூயா. இப்ப தேவ சபையின் மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பரிசுத்தவான்களை தாங்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. அவரவர் சபையின் ஊழியக்காரர்களையும் தாங்கணும், மிஷனரிகளை ஜபத்தில் தாங்கணும். அநேக நாடுகளில் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிற பரிசுத்தவான்களையும் நம்ம தாங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? 2 பேர்
ஏற்பாட்டில் இருக்கு. 2 பேர் ஒருமுறைப்பட்டவர்களா பூமியிலே வேலை கேட்டாலும் பரவத்திருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். நீங்க புருஷன் மனைவியாக, அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கையாக, அப்படி 2 பேர் சேர்ந்து நீங்க ஒரு மனதோடு ஜெபிச்சீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுப்பார், சபைகளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பார். நமக்கும் அந்த சந்தோஷத்தில் ஒரு பங்கு வரும், பங்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இது ஒரு தெய்வ ரகசியம். பாருங்க, மோசேயின் கைகள் சரீர பிரகாரமாக உயர்ந்திருந்த வேளையில அதுல பெரிய பிலாசபி தத்துவம் வேற ஒன்றும் இல்லை. மோசேக்கு கை உயர்ந்திருந்த வேளையில அவர்கள் மேற்கொண்டார்கள். அமெரிக்கர் கை தளர்ந்ததும் அவங்க கை ஓங்கு. பணத்துல இல்ல, தேர்தலில் பணம் கொடுத்து ஓட்ட வாங்குறாங்க, பணம் கொடுக்காம வாங்குறாங்க, அது வேற. அந்த காரியம் நமக்கு உகந்ததல்ல. இப்ப நம்ம தேவனுடைய ஜனங்கள் வெற்றி பெற வேண்டும், தேவ சபைகள் வெற்றி பெற வேண்டும், ஊழியங்கள் வெற்றி பெற வேண்டும், பரிசுத்தவான்கள் வெற்றி பெற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம 2 பேர் கூடி அந்த பரிசுத்தவான்களை ஜெபத்தில் தாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் வியாதிப்பட்டு விட்டார். அவருக்கு ரொம்ப முடியாம ஆகிப்போச்சு. அப்ப அந்த சபையில் உள்ளவர்கள் ரொம்ப அனுதாபப்பட்டாங்க, இறக்கப்பட்டாங்க. நம்ம ஐயாவுக்கு உடம்பு முடியாம ஆகிப்போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க போதிய அளவு ஜோம் பண்ணல. ரொம்ப அன்புள்ளவர்கள் விசுவாசிகள், ஆனா அவங்க ஜோம் பண்ணல. அது தப்பு இல்லையா? அவங்களுக்கு தெரியல. அவங்க ஐயாவுக்கு என்ன வேணும், நாங்கள் எதுவும் வாங்கி சொல்லட்டுமா, உங்களுக்கு என்ன செய்யணும் பணிவிட செய்யணும், எல்லாம் ஜூஸ் கொண்டு வரட்டுமா, ஆப்பிள் வாங்கிட்டு வரட்டுமா, ஆரஞ்சு வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்களே தவிர அவங்களுக்கு they were not aware that they should pray for the man of God. அந்த தேவ மனுஷனுக்காக ஜோம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. பரவ வெளியூர்ல இருந்து ஒருத்தங்க அங்கே போயிருக்கிறாங்க. அவங்க போய் விசுவாசிகள் எல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி, நீங்க எதுக்கு இருக்கிறீங்க, நீங்க விசுவாசிகள், கர்த்தருடைய ஊழியக்காரன் உடம்பு முடியாம அவரு கஷ்டப்பட்டு படுக்கையில் இருக்கிறாரு, நீங்க வேற என்னவோ பண்றீங்க, நீங்க இது பண்றது பத்தாது, நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை எழுப்பி விட்டார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த ஊழியம் நன்றாக வளர்ந்து விட்டது. ரகசியம் இருக்கு, சும்மா இல்லை. அது யாராவது செய்யட்டுமே, யாராவது நீங்க செய்யணும். நீங்க 2 பேர் ஒரே குடும்பத்தில் 2 பேர் வச்சு இருக்கிறீங்கல்ல, ஒரு ஆளே இல்லையே, ஒரு ஆளாக தான் நான் இருக்கிறேன்னு யாராவது இருந்தா வாங்க, நான் அவங்க கூட ஜெபம் பண்றேன். அவங்க தம்பி இது அவங்க கூட ஜெபம் பண்றேன். நீங்க யாராவது வந்தா யாரோ கூட ஜெபம் பண்ண முடியாது. மை வைஃப் இஸ் தேர், யூ கேன் ப்ரே வித் ஹர். என் மனைவி இருக்கிறாப்புல நீங்க ஜெபம் பண்ணலாம். நீங்க வந்தா நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண, எனக்கு கூட ஜெபம் பண்ணுறதுக்கு ஆணோ பொண்ணோ அக்காவோ தங்கச்சி யாரும் இல்லை, நான் ஒரே ஆளுன்னா வாங்க. ஐ ஆம் ரெடி டு ப்ரே வித். அப்ப 2 பேரு அந்த யுத்தம் முடியும் வரையிலும் கையை தாங்குகிறார்கள், வெற்றியை கண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம எதுவரையும் கைதாங்கணும். யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. தேவ ஜனங்களுக்கும் மானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு சபைக்கும் பிசாசின் கூட்டத்துக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. தேவ ஜனங்களுக்கும் பிசாசின் ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. கோல்டு வார்னு சொல்லுவோம், எங்க உள்நாட்டு போர்னு உள்ளது போல வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்யலாம்? இப்ப நீங்க எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா, தின்பண்ண வாங்கி தருவீங்களா? ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அஸ் சச். எனக்கு தின்பண்ணெல்லாம் நீ வாங்கிட்டு வரலாம். நான் போனா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம். நீங்க வாங்கிட்டு வந்தா வேண்டாம் நான் சொல்லுறேன். ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு ப்ரே. ஹல்லேலூயா. தேவ மிஷனரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேசத்திலே ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும். சில பரிசுத்தவான்கள் துருபதேசம் சொல்லிடுவாங்க தெரியாதனமா. அவங்களுக்காக ஆண்டவரை அவங்க நல்ல உபதேசம் சொல்லணும்னு அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு நல்ல சுகபலம் நீடித்த ஆயுளை தாருன்னு ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரிய சபைகள் வளர்ச்சி அடையணும்னு ஜெபம் பண்ணணும். நாங்களும் எங்க வீடும் எங்க குடும்பம் தான் நல்லா இருக்கணும். நாங்க பரிசுத்தவான்களுக்காக டெய்லி ஜெபம் பண்றோம். உங்களுக்கு தெரியாது. நாங்க யாராவது குறைபாடுகள் இருந்தா அவங்கள பத்தி சொல்ல வேண்டிய ஆள்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லுவோம். அற்பமா பேசி தூசிக்க மாட்டோம். ஆனா பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சபைகளுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஓத்திரத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற அரபு நாடுகளில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, சீனாவில் ஓத்திரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அப்ப வெற்றி உண்டாகும், மாறுதல் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? அந்த மோசேயின் கைகளை தாங்குறது போல ஊழியங்களை தாங்க வேண்டும்.
நமது பணத்தால், நமது பொருளால், நமது ஜெபத்தால். அல்லேலூயா. ஊழியங்களை தாங்கணும் உள்ளதுல பணத்தினாலேயும் தாங்கணும், அது உண்மைதான். நீங்க சிலர் அப்படி செய்கிறீங்க, இட் இஸ் எ பிளஸிங் டு யூ, அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது நல்லது. ஊழியங்களை பணத்தினால பொருள்னால தாங்கிறது நல்லது. இல்லடா இவ்வளவு ஃபேன் ஓடுமா, இவ்வளவு லைட் ராத்திரிக்கு எரியுமா, தெரியாது. பணத்தினால தாங்கிறதுனாலதான் இந்த சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் இங்க இருக்கு. நான் என் வீட்டுக்கு ஒன்றும் தூக்கிட்டு போக மாட்டேன், எனக்கு தேவையில்லை. எல்லாம் ஆண்டவருக்கே. அல்லேலூயா. பணத்தினால பொருளினால ஊழியங்களை தாங்கணும், அதற்கு மேலாக ஜெபத்தினால தாங்கணும். நீங்க தனியாக ஜெபிக்கிறதையும் பண்ணணும், குடும்பமா ஜெபிக்கிறதையும் பண்ணணும். ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதியும், ஆத்துமாக்களை பெருக பண்ணும், எங்கள் சபையின் ஊழியக்காரனை பாதுகாத்துக்கணும், பலத்தோடு காத்துக்கணும். அவர் சீக்கிரம் பருவத்துக்கு போயிட்டாருன்னா அப்படி தப்பான எண்ணத்துல நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சாசனாதி ஊடகங்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. நாங்க எல்லாம் பல ஆண்டுகள் பல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம். நான் உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஊழியர் செய்து வந்த காலங்களில் பல நீண்ட ஆண்டுகள் ஆண்டவரே அவரை பாதுகாத்துக்கொள்ளும், அவரை உமது சேவையில் பயன்படுத்தும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எங்க அப்பா சபையில் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. பல நீண்ட ஆண்டுகள் பாஸ்டர் சுந்தரத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், பாஸ்டர் சாம் சுந்தரத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், பிரதர் சாம் சமுத்திரக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கும்பகோணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்றோம். தெரியுமா உங்களுக்கு? மிஷனரிக்காக ஜெபம் பண்றோம். we do that, we expect you to do that. hallelujah. நீங்க அதை செய்யணும். உங்களுக்கு பேர் தெரியலன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்முடைய வச்சிலே ஊழியம் செய்து போல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும், சாது ஸ்டீவனுக்காக ஜெபம் பண்ணணும். டாக்டர் செந்தில்குமார் அவருக்கு மனைவி உடம்பு முடியல, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அவங்க நல்ல ஊழியம் செய்யணும்ல. ஆண்டவருடைய ரகசிய வர்க்கம் பற்றி எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறார் புத்தகம். உங்களுக்கு கிடைச்சதா படிங்க, கேசட்டை பாடி இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க ஆளா இருக்காது, நம்ம தான் ஆள், நம்ம தான் ஜெபம் பண்ணணும். அதுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பலன் கிடைக்கும். அவங்க எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க, ஆண்டவர் தருவார், பலன் தருவார். ஹல்லேலூயா. ஆமா. சப்போஸ் ஒரு நாள் அவங்கள இந்த பூமியில சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா, அவங்கள பார்க்கிற வேளையில நல்லா இருக்கிறீங்களா, உங்க ஊழியம் நல்லா இருக்கான்னு கேட்கிற வேளையில உங்களுக்கு தெரியாம அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆவியானவர் அந்த கிரியை செய்கிறார். தென்கொரியாவுக்கு நான் பைபிள் காலேஜில் இருக்கிற வேளையில நான் போக வேண்டிய இடத்துக்கு பதிலாக அங்க ஒரு அண்ணன் போயிட்டாரு. எல்லாரையும் ஏமாத்திட்டு அவர் போயிட்டார். நான் வருத்தப்படவே இல்லை, எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே என்னை காப்பாற்றினீர். அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருந்தோட என்னோட சொல்றாரு, நீ ஒரு தடவை டூரிஸ்ட் விசால அங்கே தென்கொரியா வர வேண்டியதானே, ஏன் இங்கே வரவே மாட்டார். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அண்ணே எனக்கு அங்கே வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஊழியம் செய்யும். சரி என்ன பார்க்க வரலாம்ல, உங்களை பார்த்து இங்கே வந்திருக்கிறேன்ல, ஆனா அண்ணே உங்களுக்காக நான் டெய்லி ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். அவர் கண்ணெல்லாம் கண்ணீர் பெருகிச்சு. உண்மையா சொல்றேன், பல ஆண்டுகளாக பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். இன்றைக்கு காலையில கூட 4 மணிக்கு முன்னாலேயே ஜெபம் பண்ணமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ண அது நல்ல காரியம். பரிசுத்தவான்களுக்காக பாரபட்சம் இன்றி. சில திருடர்களா இருப்பாங்க. ஆண்டவரே அவங்க எல்லாம் திருடக்கூடாதப்பா, அவங்க சபைகளில் அடுத்த சபையில் உள்ள விசுவாசிகளை திருடுறாங்க, அவங்க திருடாம அவங்களுக்கு நல்ல புத்தியப்படும். எங்க வீட்டில் உள்ள பொருட்களையும் யாரும் திருடிடக்கூடாது, எங்க சபையில் உள்ள விசுவாசிகளையும் திருடிடக்கூடாது. நல்ல மனுஷன் ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மன தெளிவு வரும். ஓஹோ, அடுத்த சபையில் உள்ள விசுவாசிகளை திருடக்கூடாது, அடுத்தவங்க வீட்டில் உள்ள பொருளை திருடக்கூடாதுன்னு ஒரு நல்ல மனுஷன் ஆண்டு கொடுத்துருவார். அவங்களுக்கு மனம் திரும்பிடுவாங்கல்ல. நான் நல்ல எண்ணத்தோடு தான் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? கமான். மோசேயுடைய கரங்களை ஆரோன்னு ஊரில் தாங்கிறது போல சபை ஊழியக்காரர்களுக்காக சபைக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எங்க சபைக்கு ஏராளமான ஆத்துமாக்களை கொண்டு வா. இந்த ஆலயம் இவ்வளவு தள்ளி கட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு தரிசனத்தோடு தான் கட்டியிருக்கு. நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணி செயல்பட்டீங்கன்னா இந்த கேட், இந்த மெயின் டோர் எல்லாம் அங்க தள்ளி போயிடும், கேட்டு பக்கம் போயிடணும். அதுக்கெல்லாம் பணம் கிடைக்குமா? ஆண்டவர் தருவார். அப்படி கட்ட வேண்டிய வருமா? நீங்க நல்லா ஜெபம் பண்ணா கட்ட வேண்டிய வரும். அதுதான் இப்படி முகப்ப வச்சிருக்கு. தெரிஞ்சுக்கிடுங்க. பேர் பிரசாதத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யலை, இன்னும் செய்ய போறது இல்லை. அந்த வேலை எனக்கு இல்லை, அதை புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் அவருக்காக, அவர் நாம மகிமைக்காக. அல்லேலூயா. மோசேய கரத்தையும் ஊரும் ஆர்வம் தாங்கினார்கள். மோசையெல்லாம் பார்க்கல, நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். அந்த ஊரை பார்த்ததே இல்லை. ஆரோட படத்துல பார்த்திருக்கேன், நேரில் நான் பார்க்கல. அந்த சிலாக்கியம் ஒரு நாள் கிடைக்கும். அது போல நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால், ஊழியங்களை தாங்கினால், பணத்தினால், பொருளினால், ஜெபத்தினால்
நான் உள்ள பணத்தை கொடுத்துட்றேன், ஏதாவது பொருள் கூட சபைக்கு வாங்கி கொடுத்துட்றேன், எனக்கு ஜபம் தான் ஒத்துறேன். அதை நீங்க செய்யணும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க செய்யணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் செய்வீங்க. அதுல ஒரு மார்க்கம் வரப்போகிறது. கர்த்தரிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம ஜெபம் தான் போறோம். கர்த்தருக்கு ஊழியங்களை பணத்தினாலும் பொருளினாலும் ஜெபத்தினாலும் தாங்கணும். அது நம்ம இருந்த கடமை, நம்ம அதை செய்யணும். மிஷனரி ஊழியங்களை நம்ம தாங்கணும். அப்ப டிவி ஊழியங்களை தாங்கணுமா? தாங்கணும். நான் பல ஆண்டுகளாக டிவி ஊழியங்களை தாங்கிட்டு இருந்தேன் உண்மையா. இப்ப அவங்க கொஞ்சம் துருபதேசம் பண்ணனால நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன். அவங்க துருபதேசத்தை நிறுத்திட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம ஊழியங்களை தாங்கலாம். நீங்க நினைச்சீங்க ஏழை மிஷனரி ஊழியம் மட்டும்தான் தாங்குறோம்னா இல்லை, அது தாண்டி வேற பல மிஷனரி ஊழியங்களை தாங்குறோம். ஏழை எளிய பரிசுத்தவான்களை தாங்குறோம். சிலர் மாதத்தில் ஒரு முறை வருவாங்க, சிலர் 2 முறை வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதோ அவசர நெருக்கடி வந்துருக்கும். நம்மிடத்தில் இருக்கிறதே தியாகம் பண்ணி கொடுத்துடுவோம். கர்த்தர் நல்லவர், நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமா, இவர் 10 நாளைக்கு முன்னாடி தானே வந்தாரு, இப்போ வந்திருக்கிறாரு. அவருக்கு ஏதோ அவசர நெருக்கடி தேவை வந்து பாவம் நம்ம தேடி வந்திருக்கிறாரு. இயேசு நாமத்தில் நம்மால எழுத உதவியை செஞ்சுடுவோம், ஜோம் பண்ணுவோம். ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் வந்தார், வயசானவர். அவருக்கு கூரை போடுறதுக்கு காசு இல்லை. நீங்க ஏதாவது நான் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? நான் சொன்னேன், என்னுடைய ஊழியர் விசுவாச ஊழியர், வெளிநாட்டு பணம் இல்லை, நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் ஜோம் பண்ணி அனுப்பினேன். அவருக்கு ஆண்டவர் உதவி செய்து நல்ல கூரையை போட்டு விட்டார். நல்ல ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார். எங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுகிறார். நம்ம பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, ஜெபிச்சீங்க. உங்களால பணத்தால பொருளால தாங்க முடிச்சது தாங்குங்க. அதெல்லாம் செய்ய முடியல, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, எனக்கு திராணிக்கு நான் இவ்வளவுதான் செய்ய முடியும். அப்ப நீங்க என்ன செய்ய, கொஞ்சம் கூடுதல் ஷோம் பண்ணுங்க. கேட்டீங்களா? அதை செய்வீங்கல்ல, உங்களை தெய்வம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதுவரை வெற்றி கிடைக்கும் வர வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடத்திடுவோம். ஆண்டவரே, இந்த ஆண்டுல இன்னும் எங்க சபையில இந்த ஆத்துமாக்கள் நிரம்பி வழிபடியாக கொண்டு வந்துடும். கிறிஸ்துமஸுக்கு மட்டுமில்ல, அந்த புது வருஷத்துக்கு மட்டும் இல்லை, இப்பவே நம்ம ஜோம் பண்ணிடுறோம். உங்களால வெளியே போக முடியலையா? வயசாகிட்டா, அது அலுவலால நீங்க ரொம்ப டைட்டா இருக்கிறீங்களா? காலையில போய் சாயங்காலம் வர முடியும். கமான், ஸ்பெண்ட் சம் மினிட்ஸ், நாட் ஹவர்ஸ், மணி கணக்காக நான் சொல்லல, few minutes, சில நிமிடங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நீ கொடுத்த ஆராதனை ஸ்தலத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு ஆராய்ச்சி வருகிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை நீ சிறப்படுத்தும். இந்த ஊழியத்திலே நீ மகிமைப்படும். இந்த ஊழியத்திலே வந்து நன்மை பெற்றவர்கள் உம்மண்டையிலே கிட்டி சேரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இனி ஏராளமான ஆத்துமாக்களை நீ கொள்ளைப்பொருளாய் சாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்துல ஒரு பெரிய விசேஷத்தை கூட்டம் நடந்தது, கன்வென்ஷன். அப்ப அந்த கன்வென்ஷனுக்கு ஒரு பிரபலமான ஊழியக்காரரை கொண்டிருக்கிறாங்க. அவர் நல்ல பிரசவம் பண்ணியிருக்கிறார். அதில் 3-4 நாள் கன்வென்ஷன் நடந்த உண்மை சம்பவம். கடைசி நாளில் ஆராதனை முடியக்கூடிய பிரசங்கெல்லாம் முடிஞ்சு கடைசி ஜெப நேரத்தில் எல்லாரும் மக்கள் தூய்த்து கொண்டிருக்கிற வேளையில வானத்திலிருந்து ஒரு தூதன் அழகான ஒரு கிரீடத்தை கொண்டு வராங்க. அந்த சிறப்பு செய்தியாளர் அவரு நினைச்சாராம், நமக்கு தலையிலாம் வைக்க போறாங்க. அவர் சந்தோஷமா தோத்திரம் 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 சொல்லிட்டு நிற்கிறாரு. ஒரு வயசான தாத்தாக்கு தலையில கர்த்தருடைய தூதன் அந்த அழகான கிரீடத்தை வச்சுட்டு பறந்துட்டார். இவர் பார்த்துட்டே இருக்காரு. இவருக்கு தாங்க முடியல, மனசு சங்கடமா போச்சு. ஆனாலும் முடிஞ்சதும், தாத்தா இங்க வா, இங்க வா, இந்த விஷயத்தை கொடுத்தா நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரா, ஐயா, இந்த சபையில இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும், விசேஷமா இந்த கூட்டத்தினால அநேக மக்கள் உங்கள் ஆண்டவருடைய வரணும்னு நான் நீண்ட காலமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா, அவ்வளவுதான் சரி. அப்படியா? புரிஞ்சுக்கிட்டார். பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? The Lord God will reward you. ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பார், பலன் செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு புது பலன் தருவார். உங்களுக்காக நாங்கள் ஏறதுக்கு விண்ணப்பங்களுக்கு அற்புதம் செஞ்சுடுவார். ஹல்லேலூயா. உங்களை உயிரோட வச்சிருப்பார், சுகத்தோடு பலத்தோடு காத்துடுவார். ஹல்லேலூயா.
இதெல்லாம் மறைவான விஷயங்கள். அந்தரங்கத்திலே காண்கிற கர்த்தர் வெளியரங்கமாக உங்களுக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற அந்தரங்கத்தில் நான் ஜெபம் பண்றேன். ஓகே, நான் ஜெபம் பண்றேன். சரி, நீங்க பேப்பர்ல போட வேண்டாம், நம்ம சுவிசேஷ படத்தில் போட வேண்டாம். நம்ம அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். எப்படி இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, நம்ம சபைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்கல்ல. இது யாருடைய செயல்? இது ஆண்டவரின் செயல். அதுக்கு என்ன செஞ்சீங்க? நம்ம ஜெபம் பண்ணல, அதான் காரணம். ஜெபிக்கிறதுனாலதான் ஒரு பெரிய மாறுதல், அற்புதமே நடக்குதுங்க. ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அப்படி செய்யணும். ஒருமுறை அமெரிக்காவில் ஒரு வெள்ளைக்காரர் ஒரு சபைக்கு போனார். அங்க போன இடத்துல அந்த சபையில ஒரு நாள் இல்லாத அளவுக்கு பயங்கர ஆள் கூட்டம், சபை நிரம்பி வழிஞ்சுதான். அப்ப அங்க இருந்தவங்க பெரியவங்க எல்லாம் மாறி மாறி பேசினாங்க, என்னது இதுவரையிலும் இந்த சபைக்கு வராத ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சபை நிரம்பி வழியுதுன்னு பார்த்தா அங்க புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தைய கையில வச்சிருந்துருக்கிறாங்க. ஒரு குழந்தைய கையில வச்சுருந்தா அது உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கலாம். நடந்த சம்பவம், ரீல் இல்லை, கதை இல்லை. பிறகு அவங்க எல்லாரும் அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கணும்னு பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சமாக தான் சொல்ல வரும், எனக்கு மிகப்படுத்தி சொல்ல தெரியாது. பார்த்துக்கிடுங்க, எனக்கு சுருக்கமாக சொல்லிதான் வருது, நீங்க பொறுத்துக்கிடுங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க. எப்படின்னா, இவங்க எல்லாரும் ஆண்டவர் எல்லாம் துதிச்சுட்டு இருக்கிற வேளையில ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியான அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்திருக்கிறார். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களா, காணிக்கைகளை ஆண்டவருக்கு செலுத்தினாங்களா. யார்? விசுவாசிகள். அவங்க பார்த்துட்டு புதுசாக அவங்களும் காணிக்கைகளை செலுத்தினாங்களா. இந்த ஊழியக்காரன் இந்த குழந்தைக்காக ஜெபம் பண்றதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு தரிசனம் காட்டுறாங்க. அந்த குழந்தைய ஆண்டவர் கையில மடியில வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே கொஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் குழந்தைய மடியில வச்சு சிரிச்சுட்டு இருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன? குழந்தை பிழைக்குமா சாகுமா? ஆண்டவர் குழந்தைய மடியில வச்சு சிரிச்சுட்டு இருக்கிறாருன்னா அர்த்தம் என்ன? குழந்தை ஆண்டவர்கிட்ட பொய்யாச்சுன்னு அர்த்தம். இவரு என்ன பண்றாரு? ஜெபம் பண்ண சொல்றாரு, எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், காணிக்கையெல்லாம் போட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு அற்புதம் ஆண்டவன் செஞ்சிட்டார். அந்த குழந்தைக்கு தேவன் அற்புதம் செய்து வந்து எல்லாரும் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் தெரியுமா? அவங்க எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்தார்கள், ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். நான் ஒரு ரகசியத்தை சமீபத்தில் தான் அறிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய ஆராதனைக்கு நமது ஆண்டவர் வர்றாரு. அது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள். நீங்க உள்ள வாரக்குள்ளாலே ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, அதுதான் காரணம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுதான் இருக்க ரகசியம். அதனால நம்ம மத்தியில் ஆண்டவர் வருகிறார், நம்மை சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் செய்கிறார். எவ்வளவு அற்புதம் எல்லாம் நடக்குதா? அற்புதம் பெற்றவங்க எல்லாம் வராம இருக்கிறாங்களா? வருத்தப்படுறாங்களா? என்ன ஜோமணி கொடுத்து என்னென்ன அற்புதம் நடந்திருக்கு. நீங்க ஏன் சாட்சியாக எழுதி தரல? நான் படிச்சிருப்பேன். உங்களுக்கு சாட்சியாக யாருக்காவது 2 கட்டம் சொல்லிட்டு போயிடுறீங்க வீட்டுக்கு. நீங்க எழுதி கொடுங்க, நான் சாட்சியாக சபையில கர்த்தருக்கு மகிமையாக சொல்றேன். பாருங்க என்னென்ன அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க இங்க என்ன அற்புதம் நடக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் மேல் அற்புதம் நமது ஆண்டவர் நமது ஜனங்களுக்கு, சபையின் மக்களுக்கு செய்து கொண்டே வருகிறார். பரிசுத்தவான்களுக்கு செய்கிறார், மிஷனரிகளுக்கு செய்கிறார், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் நம்ம தாங்குவோம். பணத்தால, பொருளால, ஜெபத்தால. ஹல்லேலூயா. கை இருக்குல்ல, கையில என்ன இருக்குது? பணம் இருக்கு. கையில என்ன இருக்கு? பொருள் இருக்கு. கையை வைத்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரத்தில் வேண்டுதலை ஏறெடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, மகிமை. ஹல்லேலூயா. அடுத்து புதிய பாடல் வந்தீங்கன்னா, பேதுருவை ஜெயில போட்டுட்டான், ஏரோது ஜெயில போட்டுட்டான். யாக்கோபை ஏற்கனவே ஜெயில போட்டு அவரை கொண்டு போட்டாங்க. ஏரோ பாவம் நல்ல புதிய பாட்டில் ஏரோ. நீங்க ஆள்மாறாட்டம் பண்ணிடுறாங்க, சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10, 12 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா பாருங்க, சிறைச்சாலையில பேதுருவை போட்டுட்டாங்க. பேதுருவை கொண்டு போடுவாங்க என்பதுதான் உண்மை. ஆனால் கர்த்தருடைய தூதன் பேதுருவை போய் தட்டி எழுப்பி, நீ உன்னுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொள், வெளியே வாழ் கூடி கொண்டு விட்டுட்டார். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை காக்கப்படுகிறார்.
அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த 12ஆம் அதிகாரம் 5, 7, 10, 12 படிக்கிறவர்கள் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அதை தெரிஞ்சுடுங்க. எப்படி? Peter was kept in prison, but constant prayer was offered to God for him by the church. சபையின் மக்கள் ஊக்கத்தோடு ஜெபித்திருக்கிறார்கள். 5ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு நீங்க படிக்கிற வேளையில ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு 7ஆம் வசனத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய தூதன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். Angel of the Lord stood by him, saying, "Arise quickly," and his chains fell off his hands. சீக்கிரம் எழும்பு. அவருடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போச்சு இல்லையா? 7ஆம் வசனம். 8ஆம் வசனம். Then the angel said, அதுக்கப்புறம் தூதன் சொல்றாரு, "Put on your garment and follow me." உன்னுடைய வஸ்திரத்தை தரித்து என்னை பின்பற்றி சொல்றாரு. எனக்கு பின்னால வான்னு சொல்றாரு. 10ஆம் வசனம். They went out and the angel departed him. அவங்க வெளியே போனாங்க. ஜெயிலிருந்து வெளியே போனதும் தூதன் அவரை விட்டுட்டு போயிட்டான். 12ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய தூதன். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பேதுரு எங்க வராரு? When he came to the house of Mary, many were gathered together praying. என்ன நடந்தது தெரியுமா? 12ஆம் வசனத்தில் யோவானுடைய தாய் மரியாள் வீட்டில் அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் நடக்குமா? இப்படி எல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு, புதிய ஏற்பாட்டு காலத்தில். இந்த காலத்திலே நடக்கிறது. ஹல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் ஜெயில எல்லாம் போடப்பட்டிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் நாடுகளில் பல்கேரியா, அல்ஜீரியா, ருமேனியா, ரஷ்யா, இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் அநேக பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு விடுதலை கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, பேதுருவுக்காக அவர் சிறைச்சாலை போடப்பட்டிருக்கிறார். அவர் அமைதியா நல்லா தூங்கி இருக்கிறார். அவருக்கு ஒரு கவலை இருந்தது போல தெரியல, பயமில்லாம தூங்கி இருக்கிறார். ஆனா விசுவாசிகள் சபையார் எல்லாரும் ஒன்று கூடி அந்த யோவானுடைய தாய் மரியாளுடைய வீட்டுல ஊக்கமா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்பி அவரை விடுதலை பண்ணி கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் நடைபெறுகிறது அன்பார்களே. அன்றைக்கு ஒரு பேதுரு தான் நடந்து நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்றும் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உலகத்தின் பல நாடுகளில் பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிறார். அப்ப நம்ம அப்படி செய்யலாமா? செய்யலாம். ஹல்லேலூயா. சிறையிருப்பில் இருக்கிற பரிசுத்தவான்கள், வியாதி படுக்கையில் இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர் சொல்கிறார், பாதகனை போல கஷ்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னும் பரிசுத்தவான்கள் சிறைச்சாலைகளில் போடப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஊர்ல இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, வெளி மாநிலங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம அங்க போய் பார்க்க முடியாது, நமக்கு எல்லா தகவலும் தெரியல. நம்ம ஒரு காரியம் செய்வோம், ஒட்டு மொத்தமா ஆண்டவரே சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டவர்களாய் சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கிற பரிசுத்தவான்களை நீர் விடுதலை பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் இந்த மிஷனரிகளுக்காக அரபு நாடுகளில் இருக்கிற இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்களுக்காக 2 வாரத்துக்கு முன்னே நாம ஜெபம் பண்ணணும். நாங்க ஜெபம் பண்ணோம். அந்த நாள் ஆராதனை வேளையில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படி கிறிஸ்துவை பின்பற்றின அரபு நாடுகளில் இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்கள் பின்னால நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆராதனையில். உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு சொல்ற பாருங்க. நம்ம ஜெபிக்கிறதுனால அந்த பரிசுத்தவான்கள் நம்முடைய ஆராதனைக்கு ஆண்டவருடைய அனுமதியோடு கடந்து வருகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் வருகிறார்கள் நம்முடைய ஆராதனைக்கு. நம்ம ஆண்டவர் வருகிறார். சிரச்சேதம் பண்ணப்பட்டு ஆண்டவரத்திலே போயிருக்கிற பரிசுத்தவான்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பின்னால வரிசையெல்லாம் எல்லா சேரும் பின்னால இங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் உங்களை தாண்டி நிறைய பேர் தேவ நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். எனக்காக, என் பிள்ளைக்காக, என் பொஞ்சாதிக்காக, என் குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்காதன்னு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு மேலாக சிறைச்சாலை சிறையிருப்பில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். கேட்டீங்களா? வட இந்திய வடகிழக்கு மாநிலங்களில் இப்பொழுதும் ஒரு நாள் ஒரு கல்யாணம் வீட்டு போயிருந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாளையங்கோட்டையில். அங்கே ஒருத்தர் வந்து நல்லா பாடுறாரு, நல்லா ஜெபம் பண்ணார். அவரை பற்றி கேட்கிற வேளையில அவரை பற்றி சொல்றாங்க, இவர் ஆண்டவருக்காக பல ஆண்டுகள்
ஜெயிலில் கிடந்து ஒரு பரிசுத்தவான்னு சொல்றான். எனக்கு அழுகையா வருது அவரை பார்த்த உடனே. பல ஆண்டுகள் ஜெயிலில் கிடந்திருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில், சொந்த இந்தியாவில் நமக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு எதுவும் இல்லாதனால அப்படி யாருக்கு இல்லைன்னு நீங்க தவறா நினைக்க வேண்டாம். நம்ம எழுப்புவோம். எழுப்பிடுவாய் திருச்சபையே, எழுப்பிடுவாய் ஜெகவீரர்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பாரம் கர்த்தருடைய ஆவியானவர் தருவாரா? நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுனா நம்ம ஒரு நாள் அவர்களை சந்திக்கலாம். ஒருவேளை பூமியில சந்திக்கலாம், இல்லாவிட்டா எங்க சந்திக்கலாம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சந்திக்கும் பொழுது அவர்கள் வந்து அறிமுகமாவார்கள். நீங்கள் கும்பகோணம் கரிக்குளம் சபை, ஓ எங்களுக்காக நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள், எங்களுக்கு தெரியும், உங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆஹா, இப்படி ஆச்சரியம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம் பாருங்களே. இதெல்லாம் ஏமாற்றி கண்டுட்டு இருக்க கிடையாது. இதெல்லாம் உண்மையானவைகள். பொய்யாக உங்களை ஏதோ கதை விடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, கர்த்தருடைய தூதன் பேதுருவை விடுதலை பண்ணாரு. அதுக்கு பிறகு அவர் பல ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சார். தேவனுக்கு மகிமை. இது போல நம்ம பரிசுத்தவான்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறார்கள். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக சோமனம். ருமேனியாவில் ரிச்சார்ட் உம்ரால்ட் என்ற ஒரு யூதன், அவரும் அவருடைய மனைவியும் சுமார் 14 ஆண்டுகள் ஜெயிலில் போடப்பட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை உலகத்தின் பல நாடுகள் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அறிந்து ஜெபம் பண்ணி அமெரிக்க அரசாங்கம் அதற்கு முயற்சி எடுத்து அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம நாட்டுக்கு இந்தியா கூட வந்திருக்கிறாங்க, சென்னை பட்டணத்துக்கு கூட வந்திருக்கிறாங்க. அந்த ரிச்சார்ட் உம்ரால்ட் தேவ மனுஷன் சொன்னாராம், என்னுடைய சரீரத்திலே தழும்பு இல்லாத அவயவமே, கையில் காலில் உடம்புல எந்த இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அவரும் ஒரு ஜெயில, அவருடைய மனைவி இன்னொரு ஜெயில போட்டிருந்தாங்க. சித்திரவதைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆனா பரிசுத்தவான்கள் பண்ண ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டு அவர்களை விடுதலை பண்ணி பல நீண்ட ஆண்டுகள் கர்த்தர் ஊழியம் செய்து வயது முதிர்ந்து ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. நாங்க கூட அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. ரிச்சார்ட் உம்ரால்ட். நம்ம இப்படி பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு பேர் தெரியாட்டாலும் இப்படி நீங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க செய்வீங்களா? ஹல்லேலூயா. அடுத்து ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம படிக்கிற வேளையில அங்க ஒரு சத்தியம் இருக்கிறது. இதோ வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கிறது போலவும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? வேலைக்காரன் விஷமா சம்பளம் கொடுக்க வரையில அவர் கையே எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அதுபோல வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க உங்களுக்கு நீங்க விஷமாட்டீங்கன்னா எப்படா சம்பளம் தருவீங்க, காசு கொடுப்பீங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை போல நம்ம ஆண்டவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் சங்கீதத்தில் சொல்றாரு, எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. As the eyes of servants look to the hand of their masters, as the eyes of a maid to the hand of her mistress, so our eyes look to the Lord our God until He has mercy on us. Glory to God. Hallelujah. உங்களுக்கு புரியுதா? தேவனாய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரே நோக்கி. ஹல்லேலூயா. உம்மை அன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காருங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்யும் வரைக்கும், ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு புரியுது. அண்ணனை ஏமாத்திட்டான், அப்பாவை ஏமாத்திட்டான். 20 ஆண்டுகள் கழித்து ஏசாவை சந்திக்க வேண்டிய நேரம் வருகிறது யாக்கோவுக்கு. மனைவிகளையும் பிள்ளைகளையும் வேலைக்காரர்களையும் எல்லாம் யாப்போக்கு நதிக்கு அக்கறைப்படுத்தி தன்னந்தனியாக போராடுகிறார். போராடி வெற்றி கண்டாரா? வெற்றி கண்டார். ஹல்லேலூயா. அழுது கெஞ்சினார், என்னை ஆசீர்வதித்தால் உண்மை நான் விடமாட்டேன். Till you receive the blessing, till you get the answer for your prayer, stand on your knees. Hallelujah. நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்க இன்னைக்கு. ஒரு நாளைக்கு அந்த ஜெபமும் இல்லை, நாளைக்கு அதுவும் இல்லை. அவ்வளோதான். பிறகு வீட்டுக்கு யாராவது வருவாங்க, விருந்தாடி வருவாங்க, கதை அடிப்பீங்க, ரீல் சுற்றுவீங்க. பிறகு செல்போன் இருக்கும், ஐபேட் இருக்கும், பிறகு கம்ப்யூட்டர் இருக்கும். You are wasting lot of time in your cell and well.
I am right, you are wrong. தேவனாய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் ஹalleluya. Somewhere something is going wrong. Your son is going wrong. Your daughter is going wrong. You are not able to correct your son or daughter. மகனையோ மகளை திருத்த முடியல. They are not there to listen your words. உனக்கு பேச்ச அவங்க கேட்கற தயாராக இல்லை. அம்மா வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமா படிப்பே வருதில்லை. நீங்க வயர்லெஸ். எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. எனக்கு அம்மா இல்லை, அவங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு தோணிய நேரம் எல்லாம் போன்ல கூப்பிடுவாங்க. ஒரு நாள் ஆண்டவர் ஆராதிக்க வரமாட்டாங்க. அங்க உங்க ஊரு தான், அவங்க வடபுறம் வரமாட்டாங்க. ஐயா அம்மா வந்திருக்கீங்களாம்மா? வந்திருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஐயா என் பையனுக்கு படிக்க வருதில்லை. ஐயா நீங்க என்னம்மா செய்கிறீங்க? ஆண்டவர் ஆராதிக்க வர்றீங்களா? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அவங்க ஒருத்தர் தடுத்து விட்டாங்க. ஐயா நீங்க ஜோம் பண்ணீங்க. ஆகட்டும், நான் ஜோம் பண்றேன். நான் ஜோம் பண்றேன்னு சொல்லல. யூ வாண்ட் டு கெட் த ஆன்சர் ஃப்ரம் த லார்ட், யூ டு மஸ்ட் ப்ரே. இதோ ஆண்டவரிடத்தில் இறக்கம் வரும் வரைக்கும் குழந்தைக்கு உடம்புக்கு சரியில்லை. இப்போ என்ன செய்யணும்? இப்போ நீங்க அலுவலகத்தில் படிக்கிற ஆளுன்னா லீவு போடணும். கடை வச்சிருக்கிற ஆளுனா கடையை பூட்டணும், இல்லைன்னா கடைக்கு வேற வேணே அனுப்பணும். அங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் செத்து விட்டார். நல்ல ஒரு மனுஷன், திருவள்ளிக்காரர் பாண்டியன். அவருக்கு 3-4 குழந்தைகள் செத்து வச்சுக்கீங்கம்மா. அவர்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் நீங்க இன்னைக்கு கடையை பூட்டி ஜோம் பண்ணுங்க, உபாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க குழந்தைக்காக. அவரை வழி நடத்தினவர், அவரும் ஒரு அரசாங்கத்தில் பணி புரிஞ்சவர். அவருக்கு அலுவலகத்துக்கு போயிட்டாரு. இன்னொருத்தர் இன்னொரு அலுவலகத்துக்கு போயிட்டாரு. இவர் கடையை வச்சிருந்தாரு. குழந்தை செத்து வச்சுல. எங்க அப்பா ஆசிரியராக இருக்கிற 18 மாதம் மெடிக்கல் லீவ் போட்டிருந்தாங்க. நான் ஒரு நாள் தற்செயலா எங்க அப்பா அந்த எஸ்ஆர் சர்வீஸ் ரெஜிஸ்டரை எடுத்து பெட்டியில் வைக்கிற வேலை கண்டுட்டேன். அப்பா இது என்ன பார்க்குங்க ஒன்றும் பார்க்குற வழியில இது எஸ்ஆர் பார்க்கட்டாப்பா. 18 மாதம் லீவ் போட்டுருக்கு. இதுக்கப்பா மெடிக்கல் லீவ் 18 மாதம். உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, உபாசத்து ஜோம் பண்ணுங்க தான் போட்டேன். எங்க அப்பாவுக்கு உடம்பெல்லாம் நல்ல பலமா தான் இருக்கு. 94 வயசு வரை உபாசம் பண்ணி ஜோம் பண்ண. அங்க ஒரு காரியத்துக்காக ஊக்கமா ஜெபிக்கிற நேரம் யாரோ ஒரு ஆள் விருந்து வருவாங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, தின்பண்ணம் கொடுத்து, காசு பணம் வேணும்னா கொடுத்து சீக்கிரம் அனுப்பி வச்சுங்க. நம்ம ஜெபம் நஷ்டப்பட்டுக்கூடாது. வேற ஒண்ணு செல்லுல ரொம்ப கூப்பிடுறாங்களா சைலெல்லாம் போடுங்க. அடிச்சது அடிச்சுட்டு கிடக்கட்டும். அதுக்கு மேல நானும் செய்ய முடியும். நான் அப்படிதான் பண்றேன். அதனால உங்களுக்கு வருத்தம் வந்தா நானும் செய்ய முடியும். ஐ கேனாட் ஹெல்ப் யூ. சில வேலையில எடுத்துருவேன், சில வேலையில பல வேலையில எடுக்க மாட்டேன். வந்துகிட்டே இருக்கா. நான் ஜோம் பண்ணாமா? நீங்க ஜோம் பண்றீங்களா? எனக்காக நீங்க ஜோம் பண்ணீங்களா? நீங்க பண்ற ஜெபம் பத்தாது இல்ல. நான் எனக்காக, குடும்பத்துக்காக, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக நான் ஜெபம் பண்ணல வேண்டாமா? இப்ப ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் வரையிலும் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஒரு உண்மை சொன்னாரு. ஒரு துஷ்ட மனுஷன், ஒரு நியாயாதிபதி இருந்திருக்கிறான். அவரோட ஒரு அம்மா நியாயம் கேட்க போயிருக்கிறான். அவளை தொந்தரவு பண்ணி நியாயத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே இறங்கும் 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 கருணைவாதி இயேசு சுவாமியே, அவதாசனே சலே. ஆண்டவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் we do that. நாங்கள் அதை செய்கிறோம். we did it. நாங்கள் செஞ்சிருக்கிறோம். we are going to do it. hallelujah. நீங்க பாஸ்டர் நல்லா சாப்பிடுங்க பாஸ்டர், உடம்பு பார்த்துக்கிடுங்க, நீங்க ரொம்ப இழைச்சிட்டீங்க அப்படியா? வெரி அப்படி நீங்க சொல்றீங்களா? வருத்தப்படாதீங்க. நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம். சில மணி நேரம் நம்ம சிந்திக்க வேண்டிய சில விஷயம் இருக்கு. நம்ம ஜெபம் தாங்க ஜெயம். ஹalleluya. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாந்தை தந்தருளு. ஜெபமே ஜீவ, ஜெபத்தையோ ஜீவியத்துக்கு இறுதி சட்டம். ஹalleluya. பரிசையா பிள்ளைய பரிசு எழுதுறாங்களா? வீடு வீடா ஏறி நிரண்டாத. டோன்ட் ரோம் அரவுண்ட், சிட் அட் ஹோம், ப்ரே ஃபார் யுவர் சைல்ட். சரியா? ஆஸ்பத்திரியில் பெரிய டாக்டர்கிட்ட நாங்கள் போட்டிருக்கிறோம். பிரசவத்துக்கு பெரிய டாக்டர்கிட்ட நாங்கள் கொண்டு விட்டுருக்கோம். யூ மஸ்ட் ப்ரே கான்ஸ்டன்ட்லி ஃபார் எ குட் சேஃப் டெலிவரி. இதெல்லாம் தெரியாதா? ஹவ் லாங் யூ ஆர் ப்ரேயிங் எ டே மேன்? நீ பெரிய மனுஷன் தானே, நீ பெரிய வேதாந்தீன் எல்லாம் சொல்றாங்க. உனக்கு ரொம்ப தெரியும், அதிக பிரசங்க சொல்றாங்க. நீ அதிக பிரசங்கியா இருக்கலாம். ஆர் யூ மேன் ஆஃப் பிரேயர், மிஸ்டர் ஜென்டில்மேன்? வாட் இஸ் யுவர் பிரேயர் டைம்? ஹவ் மெனி மினிட்ஸ் யூ ப்ரே இன் எ டே? உனக்கு ஜெப நேரம் என்ன? எத்தனை நிமிஷம் ஒரு நாள் ஜெபம் பண்ற? எனக்கு ஜெப நேரத்தில் சிலர் ஊழியக்காரங்க வந்தா நான் சொல்லிட்டு
1:30 மணிக்கு மேலே தான் என்னை பார்க்க முடியும். அதுக்கு உன்னை பார்க்க முடியும், வர மாட்டேன். நான் என் ஜெபம் முடிச்ச பிறகு தான் அவனை சந்திப்பேன். சந்தித்த பிறகு அவங்களுக்கு டிஃபனெல்லாம் கொடுத்து அன்பாக உபசரித்து அவங்களுக்கு காணிக்கையெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்பிடுவோம். நம்ம ஜெப நேரத்தில் இடைஞ்சல் பண்ணால் ஒத்துறாது. நமக்குன்னு ஜெப நேரம் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரத்துக்கு ஒத்தாசை வரும் வரைக்கும், அந்த நோய் குணமாகும் வரைக்கும், அந்த பேய் போகும் வரைக்கும், அந்த நஷ்டம் மாறும் வரைக்கும், நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கும் வரைக்கும், நம்ம பிள்ளைகள் நல்லா மனம் திரும்பும் வரைக்கும், நம்ம பிள்ளைகள் பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும், நம்ம பிள்ளைகள் தான் நுழைஞ்சிருக்கிற பேயெல்லாம் ஓடுறது வரைக்கும், சில வேளையில் நம்ம பிள்ளைகளை பேய் பிடிச்சிடும். நான் இப்படித்தான் செய்வேன், நான் உள்ள கூட தான் போவேன், நான் அவ்வளவுதான் கெட்டுவேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன்? நீங்க யோசிச்சு பாருங்க, நான் என்ன செய்ய முடியும்? What can you do for your son, for your daughter? I just cry to my Lord. ஆண்டவரே இரக்கம் காட்டும். உனக்கு தெரியாது, ஒன்ன வச்சு நான் அழுகிற மனுஷன் கிடையாது. ஒன்ன வச்சோ சபையை வச்சோ ஆளை குட்டியா நான் அழுகிறவன் கிடையாது. ஒப்பாரிக்க மாட்டேன். நீ உனக்கு தெரியாது நான் எப்படி அழுவேன்னு. நீ ஆண்டவர்கிட்ட ஜோமனி கேள், ஆண்டவர் உனக்கு சொல்லிடுவார். I cry to my Lord for His mercy. Hallelujah. அதனால தான் நம்ம எல்லாம் ஆண்டவர் காத்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. போராடணும், நல்ல சோமனம், உனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் வரைக்கும். என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கல, 29 வயசானவங்க சொல்றாங்க. எல்லா பெரிய மகான்கள் எல்லாம் எங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க, பெரிய பெரியவங்க. ஒண்ணு நடந்த பாடில்லை. உபவாசம் பண்ணி நான் என் மனைவி சோமணும். ஆண்டவர் சொன்னார், இவர் தான் இந்த மனுஷன், இவர் தான் சொன்னார். போன் பண்ணி சொன்னதும் அங்க சொல்றாங்க, ஆண்டவர் எங்களுக்கு அதுதான் சொன்னார். முழு குடும்பமே சம்மதித்து வெற்றிகரமாக கல்யாணம் நடந்தது. காதல் கல்யாணம் இல்லை என்பதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து மறுபடியும் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். நீ சொன்னா நீ தான் தப்பு, யூ ஆர் ராங், யூ ஆர் எ சின்னர், நீ பாவி. ஆண்டவர் வச்சு சிறந்தார். ஹல்லேலூயா. என் மகளுக்கு கல்யாணம் வயசாகிட்டு போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் மிஷனரி காரியதரிசி, அவர் கோவப்படுறாரு. அத்தா இப்படிதான் வீடுல இருந்து விடுவாரு, அவர் சபையை விட்டு எங்கும் போக மாட்டாரு. வீடு வீடா போண்டாமா, சபையா போண்டாமா, போட்டோ எடுத்துட்டு போண்டாமா, பெட்டியை தூக்கிட்டு போண்டாமா, உங்களுக்கு பொண்ணு இருக்கு, நீ கட்டிக்கிட்டு கட்டி. அவங்க வேலையை பார்க்க சொல்லு, எனக்கு தெரியும். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று எனக்கு தெரியும். அவங்க வேலையை பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் கோவப்படல. அவன் எனக்கு மச்சான் இல்லை, மச்சான்ற கோவப்பட்டா எனக்கு பிரயோஜனம், நோ யூஸ். நாம நம்ம ஊக்கத்தோட ஊக்கத்துடனே ஒருமுகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு, ஹல்லேலூயா, cling on the promises of God, dear man. You lack in prayer. You are able to do many other things, but not pray. And a prayer is not in there in your life. போதி அளவு ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்க, you can fly in the sky. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆகாயத்தில் பறக்கலாம். ஜெபம் பண்ணாம மீதி என்ன செஞ்சாலும் ஒன்றும் சாதிக்காம பண்ணணும். நீ என்ன சாதனை புரிஞ்சாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், நோ குட். நல்ல ஜெபம் பண்ணணும், போராடி ஜெபிக்கணும். இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்து வரும் வரைக்கும், இந்த நோய் குணமாகும் வரைக்கும், இந்த பேய் போகும் வரைக்கும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அதை விட்டு நீ ஊருக்கெல்லாம் உலகங்களை பேசிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் சரியில்லை, இதெல்லாம் நிறுத்திக்க. ஜெபத்தில் சரித்திருங்கள். ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணணும். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, எங்க சபையில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்யாணம் நடக்கும். நீங்களும் எங்களை கூட ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவார். பாஸ்டர் என்ன செய்கிறார்? மாப்பிள்ளை பார்த்தாரா? மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பாஸ்டர் புரோக்கர் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணா போதும், அங்க தேடி வருவாங்க. நான் கேட்டேன்ல, என் மனைவிட்ட கேட்டேன். உன் தம்பி சொல்றான்ல, அவன் சொல்றது இருக்கட்டு, அந்த ரெபேக்காவுடைய வீட்டில இருந்து எங்க வீட்டுல பண்ணிருக்கு, எங்க வீட்டுல பண்ணிருக்குன்னு எங்கெல்லாம் போனாங்க சொல்லு பாப்போம். ஒரு வீட்டுக்கு போகுது, ஆள் வந்துதான் வரலையா. ஆபிரகாமுடைய பிரதான வேலைக்காரன் எலியேசர், தின்பண்டங்கள், பரிவாரங்கள், கடுக்கான கம்பல் சிமிக்கி கொலுசு, அதெல்லாம் பழைய ஏற்பாடு. நீ அதுக்கு போய் இறங்கிறாரு, கம்பல் கொலுசு சிமிக்கின்னு. தம்பி, இந்த பேச விட்டுரு, இது மனம் திரும்பணும். இதை சொல்ற கேளு, என்ன நடந்திருக்கு. அங்க தேடிதான் வந்தாங்க. இவங்களா பொண்ணுங்க போட்டையா தூக்கிட்டு ஊர் ஊரா நடந்தாங்க. நோ யுவர் பைபிள் ஜென்டில்மேன். அதுதான் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியமும் தேவன் மாற்றப்படுவார். ஹல்லேலூயா. வயல் நல்லா விளையாட்டு போல தெரியல, நாரெல்லாம் தண்ணியில மாட்டிச்சு. இப்ப என்ன செய்வோம்? இந்த காலத்துல எங்க தாத்தா
ஊழியக்காரனா இருந்த காலத்துல சபையாரெல்லாம் வந்து அழுவாங்களா, ஐயா மழையே பெய்யல ஐயா, எல்லாம் காஞ்சி போய் தீஞ்சு போகுது ஐயா, ஒரு ஜோம் பண்ணுங்க. அவரை கூட்டிகிட்டு போய் அந்த பகுதியில் வயல் பகுதியில் ஜோம் பண்ண சொல்லுவாங்க. அவர் முழங்கால நின்றுட்டு கையை தூக்கி ஒரு ஜோம் பண்ணிடுவாராம். அன்றைக்கே மழை. இன்றைக்கு அவர் செத்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ அவரை பற்றி சாட்சியா சொல்றாங்க. அவர் பெரிய பரிசுத்தமா வல்லமழை தேவை மனுஷன். காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அதிகாலை ஆண்டவர் தேடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற தேவ மனுஷன். அதுபோல ராத்திரி நல்ல பாடி ஆண்டவர் துதிப்பார். நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும், போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா, உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களை நடத்துவா. அவர் சொல்லிட்டாரு, உனக்காக அவ்வளவுதான், உனக்காக கணக்கு முடிக்க போறாரு. God is going to change the writing. எழுதியிருக்கிற கையெழுத்தை தேவன் மாற்ற போகிறார். Hallelujah, God is able. 127 நாடுகளுக்கு அகாசியர் ராஜாவுடைய கையெழுத்து மோதிரம், உத்திர மோதிரம் போட்டு அனுப்பியாச்சு. தூதர்கள் எல்லாரும் கொலை செய்யப்படணும். அதுக்கு காரணம் யாரு? அங்க ஒரு ஆமான் இருந்திருக்க. ஆமோ இருந்துட்டார். அங்க மொர்தெகாய் உபவாசம் 2 முடிஞ்சு அவரும் எஸ்தர் ராஜா தாலிமார்களும் ஜெபம், யூதர்கள் எல்லாரும் உபவாசத்தோடு கண்ணீர் விட்டு ஜெபம். கர்த்தர் பெரும் காரியம் செய்திட்டார், கர்த்தர் பெரும் காரியம் செய்திட்டார். ஹல்லேலூயா, God is able, He is alive. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. 127 நாடுகளுக்கும் கட்டளை மாற்றப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டது. யூதர்களுக்கு பெரிய களிப்பு, சந்தோஷம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல ஊக்கமா ஜெபம் பண்ண தேவன் அப்படி செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. நீங்க செய்வீங்கன்னா ஆண்டவர் அப்படி செஞ்சிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செய்யலாமா? செஞ்சிடலான்னு உள்ளவங்க எல்லாரும் நம்ம இப்ப ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டோட வார்த்தையை கேட்டுறீங்க. இவ்வளவு நேரம் கேட்ட வசனத்தை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சில நிமிடங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவா. ஹல்லேலூயா.